ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது நமக்கு வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே நம்ம வந்து டைரக்டா அப்ரோச் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா அப்ரோச் பண்றது எப்படி அப்படின்னா, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது வயலேட் ஆகியிருக்கு, ஸ்டேட் வந்து நமக்கு உண்டான, அதாவது அரசு வந்து நமக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஜாய் பண்ண விடலை, இல்லை வந்து அதை வயலேட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு மக்களாகவும் அதாவது இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், இந்தியன் சிட்டிசன் இல்லாதவங்களுக்கும் வந்து சில ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 21 கீழே இந்த ரைட் டு லைஃப்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி யாராவது ஃபாரினர் கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ரைட் இந்தியாவில் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்களால அது என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கும்போது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ண முடியும் ஆர்டிகல் 32க்கு கீழே. இது வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து இதுவுமே இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேரக்ஷன் மூலியமாவோ இல்ல ஆர்டர் மூலியமாவோ இல்ல ரிட் மூலியமாவோ இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நாம வந்து வெறுமனே ரிட் மூலியமா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. டைரக்ஷன் மூலியமாவோ இல்ல ஆர்டர் மூலியமாவோ கூட வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 5 ரிட் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் கோவாரண்டோ, ரிட் ஆஃப் சர்டியோரரி, ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் சொல்லிட்டு இந்த 5 ரிட்டுமே இருக்கு. நமக்கு இது 4 மார்க் 3 மார்க் கண்டெக்டா இருக்கிறதுனால நமக்கு இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இதை லிஸ்ட் அவுட் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு 1 பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட் மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஆர்டிகல் 32ல வேற இன்னொரு பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டை தாண்டியுமே பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலியமா வேற எந்த ஒரு கோர்ட் வேணும்னாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல் 32லயே சொல்லியிருக்காங்க. அப்ப வேற எந்த ஒரு கோர்ட் அப்படின்னா ஹை கோர்ட்டா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 கீழே தனியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க ஹை கோர்ட்டையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டையும் தாண்டி வேற ஏதோ ஒரு கோர்ட்டை கூட நம்ம வந்து பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அதுக்கு நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 32லயே சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்குன்ட்டு இந்த 2 ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை தவிர்த்து வேற எதுக்குமே பார்லிமெண்ட் அந்த பவர் கொடுக்க கிடையாது. ஆனா நினைச்சாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர்டிகல் 226 பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஒரு பவர் அது கொடுத்துருக்கு. அதுவுமே சேம் ஒரு ஆர்டரோ இல்ல டிசிஷனோ டைரக்ஷனோ இல்ல ரிட்டோ, இந்த 3 விஷயத்துல வந்து ஹைகோர்ட்டுமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் 226ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட்னா என்னைக்குமே அது வந்து நம்மளால என்ஜாய் பண்ணிட்டே இருக்க முடியும், எப்பவுமே நமக்கு அது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் 32க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல ஆர்டிகல் 32வை நம்மளால கிளைம் பண்ண முடியவே முடியாது. நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352க்கு கீழே நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஒரு நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி கேட்க முடியாது. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் காயத்ரி பிரசாத் பிரஜாபதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2022. காயத்ரி பிரசாத் பிரஜாபதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2022. ஒரு ரிட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக மட்டுமே தான் இருக்கணுமே தவிர்த்து கிரிமினல் ப்ரொசீடிங்கை குவாஷ் பண்றதுக்கோ இல்லை எஃப்ஐஆரை குவாஷ் பண்றதுக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. எஃப்ஐஆரையோ இல்ல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸையோ குவாஷ் பண்றதுக்காக நாம ரிட் பெட்டிஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க. அப்புறம் இந்த ஆர்டிகலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் இது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆர்டிகல்ல கிட்டத்தட்ட நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 350 ஆர்டிகல் மேலேயே இருந்தாலுமே கூட, இல்ல அதை தாண்டி ஸ்கெடியூல்ஸ்ல இருந்தாலும் கூட, நம்ம அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா சொல்றாரு. வெறும் ஹார்ட்னு சொல்லல, வெறும் சோல்னு சொல்ல, ஹார்ட்டாவும் சோலாவும், அதாவது இதயமாவும் உயிராவுமே இருக்கக்கூடியது இந்த ஆர்டிகல் 32 தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஆர்டிகலுக்கு கொடுக்குறாரு.